வணக்கம் தமிழர்களே. நான் டிக்டாக் துவங்கின காலத்துலேருந்து பலர் என்னட்ட வந்து கேட்பினோம், நீங்கள் எந்த ஊருண்டு. நான் ஊரை சொல்கிறேன் இல்லை, நான் எனக்கு எந்த ஊருன்னு சொல்ல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிடுவேன். இது ஈவன் பிரபலமான அப்புறம் வெளியில் எங்கேயும் போய்கள் சில பேர் ஆக்கள் கண்டுட்டு கூடிய என்ன கேட்பினோம் நேரில். நான் அப்போ கூட சொல்கிறேன் இல்லை, இது இந்த எழுவானில் இருக்கிற ஆக்களுக்கு கூட ஒருத்தருக்குமே சொன்னதில்லை, பிரதீசன்னா கூட நான் சொன்னதில்லை எந்த ஊருண்டு. ஏன்னா அந்த எனக்கு வேணும் என்னென்றா, நான் எந்த கருத்து சொல்கிறேன்றதை நீங்கள் ஒரு தமிழனாக பாருங்க. என்ன அட இந்த ஊர்க்காரன் சொன்னால் இது சரியாக இருக்கும், அல்ல இந்த ஊர்க்காரன் சொன்னால் ஐயோ இவனை கவனமாக கொண்டு நம்பாதேங்கோ என்று யோசிக்காதீங்க. எனக்கு அப்படி ஒரு சிந்தனை உங்களோட மூலையில் வரக்கூடாது. நீங்கள் தமிழனாக நான் சொல்கிற கருத்து சரியா, தமிழனாக நான் சொல்கிற கருத்து பிழையாண்டு பார்த்து யோசிக்கும். அதுதான் எனக்கு வேணும். இப்போ இந்த ஊரில் பிறந்ததால் எனக்கு பெருமை வரக்கூடாது, அப்படி நான் வரணும்னு எதிர்பார்க்க இல்லை. என்னால் எந்த ஊருக்கு பெருமை வரலாம், ஆனால் இந்த ஊரில் பிறந்ததாலவன் நல்லவனாக இருப்பான்னு சொல்லி யோசிக்கிறேன்றது எனக்கு வேண்டாம். அது வேண்டாம். தமிழனாக பாருங்க, அதுதான் முக்கியம். இது இந்த முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் வந்து ஊர்கள் கேட்குறது என்ன பிள்ளைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது இலங்கையில் கேட்கக்கூடிய ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஆனால் வெளிநாடுகளில் அது இந்த புள்ளியை எல்லாம் கேட்குறது நீங்கள் எந்த ஊருன்ட்டு அது 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 தவிர்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, நீங்கள் தமிழனா எந்த ஊராக இருந்தாலும் தமிழனா பாருங்க. இது நான் இந்த இப்படி பல ஊர்கள் சொல்லக்கூடாதுல, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காகவே நான் பல ஊர்கள ஸ்லாங்கை நான் பாவிக்கிறேன். நான் இந்த தமிழ் கதை கேட்கல, இதில் இந்தியா தமிழ் ஸ்லாங் கூட நான் சில இடங்களில் பாவிக்கிறேன். என்னடா எனக்கு எந்த தமிழ்ண்டு கண்டுபிடிக்க கூடாது, நான் எந்த ஊரண்டு கண்டுபிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காகவே நான் இப்படி வேறு எழுத்து எழுதியக்க ஒரு மாதிரி எழுதுறது, கதை கேட்க ஒரு மாதிரி எழுதுறது, அப்படியெல்லாம் மாற்றி செய்கிறேன்னா இருக்காது. ஏன்னா அந்த சிந்தனையே பிழை என்று நினைக்கிறேன். நீங்கள் தமிழனாக கருத்தை யார் சொன்னாலும் கேட்கணும். இந்த கருத்தை தான் நீங்கள் பாருங்க. இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்ட்டு பார்க்காம கருத்தை பாருங்க. ஏன்னா இந்த சிலதுகள் நாங்கள் இப்படித்தான் பிழை விட்டுட்டோம்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்க்காரனண்டா நல்லவனாக இருப்பான், இந்த ஊர்க்காரனண்டா கெட்டவனாக இருப்பான் என்று யோசிச்சே நாங்கள் சிலதுகளை பிழை விடுறோம். அதுகளை விடாமல் எல்லாரும் தமிழனாக, மொத்தம் தமிழனாக ஒற்றுமையாக கருத்தை பார்ப்போம். கருத்துக்கு தான் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஒழிய அவர் இந்த ஊர்க்காரன்றதில் இந்த மாகாணக்காரன்ற இதுக்கு பார்க்காம கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அதுதான் நான் எல்லார்ட்டையும் பண்ணிக்கொள்கிறேன். நான் என்ன கேட்டிங்கன்னா, உண்மையிலே மற்றவர்களும் இந்த ஊர்களை சொல்லாமல் இருங்கோ. இனிமேல் இருந்தாலும் ஊர் இல்லாமல் தமிழனாக ஒற்றுமையாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.